ஹாய் சாரா ஷாரின் ஃபோட்டோ ஷூட்டில் அவங்க கூட்டிகிட்டு வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு மேக்கப் போட்டுட்ருக்கா. இவருக்கு பேர் வந்து கவி. எனக்கு பர்சனலி சரியாக பிடிச்சிருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன் இந்த மூமெண்ட். ஏன்னு சொன்னால் சாமத்திய வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு 2 தடவை தான் எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு பக்கத்துல வந்து மேக்கப் போட்டது. அதுவும் சாமத்தி வீட்டுக்கு என்னோட அக்கா தான் போட்டவள், பெரிய மகள். அதை தாண்டி ஃபாரினில் வந்து செட்டில் ஆனதுக்கு பிறகு என் பக்கத்தில் நின்ற முதல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ தான். எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ பார்ட்டிஸ் செஞ்சேன், எங்களோட வீட்டு பார்ட்டிஸே ஓன் பார்ட்டிஸ். ஆனால் எதுக்குமே நான் அப்படி போடணும்னு நினைச்சதில்லை. அது தவறில்லை, நான் அப்படி நினைக்கல. என்னோட சாமத்திய வீட்டு படம் கல்யாண வீட்டு படம் ஆட் பண்ணுற பாருங்க, ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் கொடுத்தா. மேக்கப்ன்றது வந்து ஆளை மாற்றுறது கிடையாது, இருக்கிற அழகு மெருகேற்றுறது. என்னோட பார்ட்டிஸில் அந்த ஈவெண்ட்டுக்கு இப்படியே தான் என்னை கொண்டு இறக்கினா இந்த லுக்கில். இவ தான் கூட்டி கொண்டு விட்டா சாவச்சேரி ஹிந்து ஈவெண்ட்டில். அங்கே என்ன 25 வருஷத்துக்கு பிறகு பார்த்தவங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொன்னாங்க அப்படியே இருக்கிற அந்த ஆள் மாறிட்டான்னு சொல்லல, அப்படியே இருக்கிற சூப்பராக இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. நல்ல லுக் கொடுத்துருக்கேன். எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க அங்கே நின்று எல்லாரும். என்னோட அப்பா சொன்னார், சாமத்திய வீட்டு கல்யாண வீட்டு படத்தை விட இந்த படத்தில் நீ சூப்பராக இருக்கேன். கவி, இது உங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்னு நான் நினைக்கிறேன். அதை விட இப்போ அந்த ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதை பண்ணல. எனக்கு பாவிச்ச ப்ராடக்ட் எல்லாம் பாருங்கள், எனக்கு கிஃப்டாக கொடுத்து விட்டவா. என்னோட தலைக்கு வச்ச எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கலட்டி மாற்றலை. நான் அப்படியே ஈவெண்ட்டுக்கு போகணுமென்றதுக்கா, அப்படியே பரவாயில்லக்கா, அப்படியே போங்கக்கா, எனக்கு தர தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் எங்கிட்டே தந்து விட்டுட்டா. அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதை எல்லாத்தையும் பார்த்து கணக்கு பார்த்ததெல்லாம் கொண்டு போகணும், எனக்கெல்லாம் அவட்டு என்ன குலைக்கணுமென்றலாம் நினைக்கல. நான் அழகாக இருக்கேன், அப்படியே போய் அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணணுமென்று தானே தன்னோட காரில் என்னை கூட்டிக் கொண்டே விட்டுட்டு போனேன். தேங்க்யூ கவி.